ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு ஆர் சேனல். ஸோ நம்ம நெக்ஸ்ட் ஸ்பாட் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பைன் ஃபாரஸ்ட் தான் வந்திருக்கோம். ஸோ அந்த நோவஸ் பாயிண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டர் தாண்டி தான் இந்த பைன் ஃபாரஸ்ட் லொக்கேட் ஆயிருக்கு. ஸோ என்ட்ரி ஃபீ பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு ₹10 சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ ஸ்டார்டிங்கே நீங்கள் டிக்கெட் வாங்கி உள்ளே வந்துருங்க. ஸோ சுற்றியுமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பனி தான். சரி வாங்க நம்ம உள்ளே போய் இன்னும் டீப்பாக உள்ளே போய் நம்ம வீடியோ கவர் பண்ணலாம். நம்ம பார்த்தீங்கன்னா பைன் ஃபாரஸ்ட்டோட என்ட்ரன்ஸில் தான் இருக்கோம். அடிச்சு பிடிச்சி எப்படியோ நாங்கள் டிக்கெட் வாங்கிட்டோம். ஏன்னு கேளுங்க, செம்ம க்ரௌடாக இருந்துச்சு. டிக்கெட்டே வாங்கவே முடியல, க்யூ மாதிரி இருந்துச்சு. ஒரு வழியாக டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே வந்துட்டோம். நான் முதலே சொன்ன மாதிரி தான் என்ட்ரி ஃபீ பார்த்தீங்கன்னா ₹10 சார்ஜ் பண்ணுறாங்க. டைமிங்ஸ் பற்றி சொல்லிடுறேன். இந்த பைன் ஃபாரஸ்ட் பார்த்தீங்கன்னா மார்னிங் 10 AM ஈவினிங் 6 PM வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். நாங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 பிளேஸ் விசிட் பண்ணோம். இது பார்த்தீங்கன்னா எங்களோட 5th ஸ்பாட். ஆனால் இந்த மோயஸ் பாயிண்ட்டும் இந்த ஸ்பாட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ரௌடாக இருக்குது. ஏன்னா இது ரெண்டுமே கொடைக்கானல்லையே ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஷூட்டிங் ஸ்பாட். இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஸோ அங்கங்கே மரம் எல்லாமே கீழே விழுகும்ல, அதை வச்சு பார்த்தீங்கன்னா சீட்டிங் ஏரியா மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நம்ம நடந்து போகும்போது நமக்கு கால் வலிச்சதுன்னா நம்ம ஜாலியாக ரெஸ்ட் எடுத்துக்கலாம். சரி ஓகே வாங்க நம்ம உள்ளே போய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். உள்ளே போக போக பார்த்தீங்கன்னா பனி அப்படி இருக்குது. சுற்றியுமே பார்த்தீங்கன்னா யார் இருக்கா, யார் வரா, யார் போகிறான்னு கூட தெரியல. பாருங்களேன், யார் நிற்கிறா, மனுஷங்க நிற்கிறாங்களான்னு கூட தெரியல. அந்த சைடு ஃபுல்லாமே இருக்காங்க. ஆனால் நமக்கு ஒன்றுமே தெரியல. அவ்வளோ சுற்றியுமே பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குது. காலையில் வரும்போது எவ்வளோ வெயில் அடிச்சுது, இப்போ பாருங்களேன் எப்படி இருக்குன்ட்டு. நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஊட்டியில் பைன் ஃபாரஸ்ட் போயிருக்கோம்ல. ஸோ அதே மாதிரி தான் இங்கே சுற்றியுமே பார்த்தீங்கன்னா எல்லாமே பைன் ட்ரீஸ் தான் இருக்குது. எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய பெரிய டால் பைன் ட்ரீஸாக இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு லேக் அப்படியே நடந்து போகும்போது இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா சுற்றியுமே பைன் ஃபாரஸ்ட் தான் இருக்குது. இந்த பைன் ஃபாரஸ்ட் பார்த்தீங்கன்னா எப்போ உருவாச்சுன்னா 1906 தான் உருவாகியிருக்கு. மிஸ்டர் பிரியான் இவங்க பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் ஆஃபீஸர். ஸோ இவங்க தான் இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க இந்த பைன் ஃபாரஸ்ட் இது பண்ணுறக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் ஆக்டிவிட்டீஸ் பண்ணலான்னா டோட்டலாக 3 ஆக்டிவிட்டீஸ் உங்களால் பண்ண முடியும். ஒன்று பார்த்தீங்கன்னா ஹார்ஸ் ரைடிங். இங்கே பார்த்தீங்கன்னா கொடைக்கானலில் எல்லா பிளேஸ்லுமே ஹார்ஸ் ரைடிங் இருக்குது. இங்கே பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா இங்கே ஹார்ஸ் ரைடிங் போனீங்கன்னா ஒரு வேறு லெவலில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஏன்னா ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்லோப்பாக இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். ஸோ இதில் ஹார்ஸ் ரைட் போனீங்கன்னா சூப்பராக இருக்கும். தென் செகண்ட் நீங்கள் என்ன ஆக்டிவிட்டி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா செமையாக ஒரு வாக் போகலாம். ஸோ ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பனியில் வாக் போகும்போது எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும்ல. தேர்ட் ஆக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா ஃபோட்டோகிராஃபி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு செமையான ஸ்பாட். ஸோ அங்கங்கே பார்த்தீங்கன்னா செமையாக நீங்கள் உங்கள் பார்ட்னர்ஸ் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் உங்கள் ஃபேமிலிஸ் கூட பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் எல்லாமே இங்கே ஷூட் பண்ணலாம். இந்த பைன் ஃபாரஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா மஷ்ரூம்ஸ்லாம் நம்ம பார்க்க முடியும்னு சொல்கிறாங்க. இங்கே நாங்கள் எதுவுமே பார்க்கல. ஐ திங்க் அங்கே கீழே நோட் பண்ணால் தான் தெரியும்னு நினைக்கிறேன். அந்த வேறு கிட்ட தானே மஷ்ரூம்ஸ்லாம் இருக்கும். ஸோ நாங்கள் எதுவுமே நோட் பண்ணல. நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக நடந்து போயிட்டோம். நீங்கள் பைன் ஃபாரஸ்ட் கொடைக்கானலில் வர மாதிரி இருந்தீங்கன்னா மஷ்ரூம்ஸ்லாம் இருக்கான்னு நோட் பண்ணி பாருங்கள். அந்த மஷ்ரூம்ஸை இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மேஜிக் மஷ்ரூம்னு சொல்கிறாங்க. ஸோ வந்தீங்கன்னா கண்டிப்பாக பாருங்கள். நம்ம பாத்தீங்கன்னா பைன் ஃபாரஸ்ட் சுத்தி பார்த்துட்டோம். ஸோ இங்க தான் பாத்தீங்கன்னா அடடா மலடா சாங் இங்க தான் ஷூட் பண்ணிருக்காங்க. இந்த பைன் ஃபாரஸ்ட் இந்த பைன் எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா கரன்சிக்கு யூஸ் பண்றாங்க. இது பாத்தீங்கன்னா மேன்மேடு தான் இந்த ஃபாரஸ்ட் சுத்தியுமே. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you back in the next video.